ரஷ்யாட்ட நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் கொண்டு வந்த இந்த 50% டேரிஃபை, இந்த விசா விவகாரத்தில் அவர் கொண்டு வந்ததெல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலாக தெரியல, நம்ம வாபஸ் வாங்கணுமான்னு தெரியல. அது வந்து இந்தியாவுடைய இறையாண்மையை பொறுத்ததும், இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவு கொள்கையை பொறுத்த ஒரு விஷயம். நம்ம வந்து அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலை குனிஞ்சு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நாம வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கவும் முடியாது. இப்போ நம்ம எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். நம்ம ஜெய்சங்கர் இருந்தார் இல்லைங்களா, பழைய இந்த மினிஸ்டர் செயலாளராக இருக்கும் பொழுது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம், பயங்கரமான வெளியுறவு கொள்கை இந்தியா வந்து 5 வருஷமா சூப்பராக பண்ணிச்சுன்னா. ஆனால் அது எல்லாமே வந்து மீடியாவில் கட்டமைக்கப்பட்ட பொய் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி ஃபியாஸ்கோ எதுவுமே நடந்திருக்காது. ஓகே, அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேற வாங்கி மினிஸ்டர் ஆயிட்டாரு, அதெல்லாம் பண்ணதா கணக்கு காமிச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரியான விஷயத்தில் எதுவுமே பண்ணல. எல்லாமே வந்து பிளேயிங் டு த கேலரி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மீடியாக்காக பண்ண ஒரு ஒரு மாயை, ஒரு பிம்பம் மாதிரி தான் பண்ணிட்டு போயிட்ட மாதிரி தோணுது இப்போ. ஏன்னா இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 1 மாதம் ஒர்க் பண்ணுவாங்க, 2 மாதம் ஒர்க் பண்ணுவாங்க அந்த பாலிசியில். திடீர்னுலாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ட்ரம்ப் போடும் பொழுது கண்ணாப்பின்னான்னு போடுறாரே தவிர அவரோட சொந்த வார்த்தைகள்ல எடுத்து போட்டுறாரு. அது எடுத்து போடும்போது தப்பா போட்டுறாரு. நிறைய தப்பு பண்ணிடுறாரு ட்ரம்ப். பட் இருந்தாலும் பாலிசி ஃபார்ம் பண்ணும்போது கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப நாளா ஒர்க் பண்ணுவாங்க. அதே சமயத்துல ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷமாவே இந்த H1 விசா, அவுட் சோர்சிங்கு இதை பத்திலாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அதே சமயத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இதெல்லாம் வந்து களை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண விஷயத்தை நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல. அது எடுத்திருந்தோம்னா இவ்வளோ ப்ளோ நமக்கு இருந்திருக்காது.